மாலையன் வணக்கம். இப்போ நம்ம சேலத்தில் பேனல்களால் ஆன ஒரு வீடு எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்க. 2வது ஃப்ளோரில் கட்டப்பட்ட வீடு. இவங்க சோலார் பேனலுங்க மேலே போட்டிருக்காங்க. நாங்கள் செஞ்சு கொடுக்கல, அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. முன்னாடி இருந்தது. இந்த 2வது ஃப்ளோரில் கிட்டத்தட்ட 600 சதுரடி கொண்ட, அதாவது பில்டப் ஏரியா 600 சதுரடி கொண்ட ஒரு கட்டடம். பேனல்களால் மொத்தமே, அதாவது வால் பேனல்கள் வச்சு வால் கட்டிட்டு, அதே போல் ரூஃப்க்கும் அதே பேனல்களை பயன்படுத்தி ரூஃபும் அடைச்சி இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஜன்னல் 4க்கு 3 வச்சுருக்காங்க. இது போல் 6க்கு 3 ஜன்னல் வச்சுருக்காங்க ஃப்ரண்டில். ஒரு ஹால். அதே போல் இங்கே வாட்டர் டேங்க் இவங்களுக்கு உள்ளே மேலே இருந்ததுனால அந்த வாட்டர் டேங்கையும் உள்ளே வச்சாச்சு. அது மேலே லேப்டாப் பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்காங்க. மேலேயும் ஃபுல்லாக ஸ்டீலால் தான் வந்து எல்லாமே. பாருங்க, ஸ்டீலால எப்படி கட்டுறோம் அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கோம். இது கட்டினதுக்கு அப்புறம் உள்ளது நம்மளுக்கு வந்து வலது பக்கம் உள்ளது, இடது பக்கம் உள்ளது. ஸ்டீலால எப்படி கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப பேனலும் அடைக்கிறது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலையும் பாருங்க பேனல்கள் வச்சிருக்குது, சைட்லயும் பேனல்கள் வச்சு அடைக்கிற அந்த வேலை வந்து துவங்கும் பொழுதும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உள்ள காட்சிகள் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டீல் வேலையும் நடந்துகிட்டு இருக்குது, பேனல் வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. இது 2வது தளத்துல கட்டப்பட்ட வீடு. இது சில நாட்கள் இப்படி கட்டி முடிச்சிடலாம். உலகம் முழுவதும் பல நாடுகள்ல இப்படித்தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் இன்னைக்கும் ரொம்ப பொருட்செலவுல வீடுகளை அதிகமான பொருட்செலவுல கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆளுகளும் கிடைக்கிறது இல்லை. அதே போல பொருட்கள், வீடு கட்டுறதுக்கான பொருட்கள் வந்து சேர்றதுக்கான வழிகளும் கிடையாது. தெருவெல்லாம் சில இடங்கள்ல ரொம்ப சின்னதா இருக்கு. டவுன்ல அந்த மாதிரி பொருட்களை இறக்கி வைக்கவும் முடியாது. அதே போல நம்மளுக்கு வந்து சில நாட்கள்ல மிக குறைந்த செலவுல இந்த வேலை முடியறதுனால இந்த மாதிரி கட்டடங்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய லாபம் கிடைக்கும். அதே போல சில நாட்கள் அந்த வேலையை முடிச்சிடலாம். சாதாரணமா கட்டுற கட்டடங்களை கிட்டத்தட்ட பாதி அளவு தான் இதுக்கு செலவாகும். ஒவ்வொரு கட்டடத்துக்கும் தனியான டிசைன் பண்ணணும், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி. அதே போல அவங்களுக்கு எவ்வளவு பேனல் அப்படி தேவைன்னு கணக்கெடுத்து தான் நம்ம இந்த வேலையை பண்ணி கொடுக்கோம். அதனால சதுரடிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி சரியா நம்ம கணக்கு சொல்ல முடியாது. அந்த கட்டடத்துக்கு, குறிப்பிட்ட கட்டடத்துக்கு எவ்வளவு ஸ்டீல் பைப்புகள் வேணும், அதே போல எவ்வளவு பேனல்கள் தேவை அப்படிங்கிறத சைட்ல போய் ஒரு தடவை அளந்து பார்த்துட்டு இவ்வளவு தேவை, அவங்க கட்டடத்துக்காக நம்ம டிசைன் பண்ணி அந்த ஸ்டீலை வந்து அவங்களுக்காக நம்ம கட்டி கொடுக்கோம் உறுதியான வகையில. அதனால ஒவ்வொருத்தங்களும் சில சமயம் சதுரடிக்கு எவ்வளவுன்னு அப்படின்னு இந்த கொத்தனார்கிட்ட கேட்க மாதிரி நம்மள்கிட்ட கேட்காங்க. அப்படி இதுக்கு நம்ம சொல்ல முடியாது. அப்படிங்கறத இந்த காணொலி மூலமா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவைன்னா எங்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க. நாங்க ஒரு தடவை உங்க சைட்டுக்கு வந்து பார்த்து எவ்வளவு நீளம் ஆகலாம், எந்த ஃப்ளோரு அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு எவ்வளவு அளந்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் அந்த பைப்பை வச்சா, இந்த ஸ்டீல் வச்சா நிக்கும் அப்படிங்கிற டிசைன் பண்ண பின்னாடி உங்களுக்கு எவ்வளவு ஸ்டீல் எவ்வளவு பேனல் அப்படி நம்ம சொல்லிட முடியும். அதுக்கப்புறம் இந்த கட்டடத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறது உத்தேசமா சொல்லிட முடியும். அதுக்கு முன்னாடி ஓரளவு உத்தேசமா சொல்லலாம். கிட்டத்தட்ட 700 இருந்து 750 ரூபாய் சதுரடிக்கு பேனலுக்கும் ஸ்டீலுக்கும் மட்டும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உறுதியா சொல்ல முடியாது. நீங்க எங்களை கூப்பிட்டீங்கன்னா உங்க சைட்ல வந்து அளந்து பார்த்துட்டு நாங்க அது உறுதியா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் அந்த மேல தெரிகிற காட்சிகள். அதே போல அந்த கட்டடம் பாருங்க, முன்னாடி தெருல இருந்து பார்த்தா இப்படிதான் தெரியும். அதோடைய 2வது மாடியில தான் மேல அவங்க கட்டி இருக்காங்க. அது பின்பக்கம் தெரியுது இல்லையா, அந்த பப்பாளி மரத்துக்கு பின்னாடி தெரியுதுதான் அந்த கட்டடம். அந்த வீட்டுக்கு பின்னாடி பெரிய தென்னந்தோப்பே இருக்குது. அதாவது பீம், மெயின் பீமும் அதே போல் பிரேசிங் எல்லாமே போட்டு அதுக்கு மேலே பேனல்கள் மாட்டி வைப்போம். சிமெண்ட் பேனல் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு பாருங்கள். அதே போல் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமுக்கு மேலே லேப்டாப் இருக்குது. இது இன்னொரு ஜன்னல். 4க்கு 3 ஜன்னல். ஒரு பெட்ரூம், ஒரு ஹால் இதில் பிரிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஸ்டீல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கட்டி கிட்டத்தட்ட 15 நாளில் மொத்தமே இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பேனல்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வால் பூட்டி பார்க்க வேண்டிய, அதாவது ஜாயிண்டில் பேஸ்ட் ஊட்டி டேப் ஊட்டி பேஸ்ட் ஓட்ட வேண்டிய வேலை மட்டும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்க, இந்த இடத்துல அவங்க தடவி இருக்காங்க. மிச்ச இடங்கள்ல அவங்க தடவிக்கிட்டு இருக்காங்க பேஸ்ட் எல்லாமே. பெயிண்ட்டு இங்கே வந்து அவங்க கிளைண்ட் ஸ்கோப்பு, அதாவது கஸ்டமர் ஸ்கோப்பு அவங்க பண்ணிக்கிடுவாங்க.
நம்ம ஸ்டீல் ஒர்க் பண்ணி பேனல்கள் மாற்றுறது மட்டும் நாங்கள் எடுத்து இதை செஞ்சு கொடுத்தோம். இன்னும் சாகம் வெளியிலேருந்து வால்புட்டி தடவிக்கிட்டு இருக்காங்க. இது 2வது மாடி தளத்துல மேல நிக்கிறோம் பாருங்க. முன்னாடி பார்க்க மிக அழகான தோற்றம் கொண்டதா அந்த வீடானது இருக்குது. இப்ப எடுக்கலாம். அதே போல் இது இன்னொரு பக்கம் ஸ்டேர்கேஸ் சைடு மிக அழகான தோற்றம் கொண்டதா இருக்கு 4 பக்கமும் அந்த வீட்டுல மேல இருந்து பார்க்கும்போது. இதுதான் அந்த வீட்டோடைய முன்பக்க தோற்றம். மேலே சன்சைடு வந்துடும். பெரிய ஜன்னல் மிகப்பெரிய அளவில் அமைச்சிருக்காங்க. இப்படி உங்களுக்கு பேனல்களால் ஆன வீடு மிக குறைந்த பொருட்செலவில், அதே போல் சில நாட்களில் அந்த கட்டடத்தை கட்டி கொடுக்கணும்னா எத்தனாவது ஃப்ளோராக இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனாவது மாடியாக இருந்தாலும் உங்களுக்கு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சு எந்த பேனல் வச்சுனாலும் கட்டலாம். பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. காப்ளிங் பில்டர்ஸ். திரையில் உள்ள எங்களுடைய எண்ணெய் தொடர்பு கொண்ட தமிழ்நாடு முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் எங்களால் நாங்கள் உடனே வந்து கட்டி கொடுக்க தயாராகும். மிக்க நன்றி.